தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள விண்ணேரிப்பாறை மலை உச்சியில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்திரை முழு நிலவு திருவிழா கொண்டாடப்பட்டது. மங்களதேவி கோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட கண்ணகியம்மன் பச்சை நிற பட்டுடுத்தி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தமிழக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கண்ணகியம்மனை வழிபட்டனர். பக்தர்கள் கேரளாவின் வழியாக குமுளியிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரம் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகம் வனப்பாதை வழியாக நடந்தும் ஜீப் மூலமாகவும் சென்றனர். அதேபோல் தமிழகத்தின் தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் புளியங்குடியில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனப்பகுதியிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரம் நடந்தும் கண்ணகி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கருணாம்பிகை அம்மன் உடனமர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே திருவொற்றியூர் பாகம்பிரியால் சமேத வன்மீகநாதர் சுவாமி திருக்கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளம் முழங்க வானவெடிக்கையுடன் துவங்கிய தேரோட்டத்தில் பெண்கள் சிவப்பு சேலை அணிந்து விரதமிருந்து தேரை வடம்பிடித்தெழுத்தனர். பெரிய தேரில் வன்மீகநாதர் பிரியாவிடையுடனும் சிறிய தேரில் பாகம்பிரியால் அம்மனும் 4 வீதிகளிலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். சித்திரை தேரோட்டத்தை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மாரியூரில் பவளநிறைவள்ளி சமேத பூவேந்தியநாதர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வலை வீசும் படலம் எனும் திருவிளையாடல் காட்சிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. கடலில் மீனவர்களை துன்புறுத்தும் சுறா மீனை கொல்பவருக்கு தனது மகள் பார்வதியை திருமணம் செய்து கொடுப்பதாக மீனவர் தலைவன் அறிவிப்பதை அறிந்த சிவபெருமான் மீனவராக மாறி படகில் சென்று தனது வலையால் பெரிய சுறா மீனை பிடித்து கொன்றதாக புராண வரலாறு கூறுகிறது. அந்த சுறா மீனை அழித்த பின் பார்வதி தேவியை சிவபெருமான் திருமணம் முடிக்கிறார். அத்தகைய திருவிளையாடல் நிகழ்வு இக்கோவிலில் 57வது வருடமாக நடத்தப்பட்டது. கோவிலிலிருந்து சிவனும் பார்வதியும் மேளதாளங்கள் முழங்க மாரியூர் கடற்கரைக்கு சென்று அங்கு சிவனை போன்று வேடமணிந்த சிவாச்சாரியார் படகில் சென்று வலை வீசுவதாக சித்தரிக்கப்பட்டு செயற்கையாக ஒரு மீனை கடலில் மிதக்கவிட்டு அதை சிவன் வேட்டையாடி பிடிப்பதாக திருவிளையாடல் காட்சி அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் படகில் சென்று சிவன் மீன் வேட்டையாடுவதை பார்த்து மகிழ்ந்தனர். பின்னர் பூவேந்திநாதர் மற்றும் பவளவள்ளி சமேத திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. எடப்பாடியில் அருள்மிகு பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் மற்றும் அருள்மிகு தேவகிரி அம்மன் சித்திரை தேர் திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தில் சுற்றுவட்டார கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நல்ல மழை பெய்து வேளாண்மை செழிக்க வேண்டி ஆலங்குடி அருகே உள்ள கல்லாலங்குடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் திருநங்கைகள் 9 நாட்கள் விரதமிருந்து முளைப்பாரி எடுப்பு திருவிழாவை நடத்தினர். இந்த விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் திருநங்கைகள் முளைப்பாரி பயிரிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கரகங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக கொண்டு சென்று தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பத்தூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவின் 10ஆம் நாளில் திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவில் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருச்செங்கோடு அருகே இறையமங்கலம் பெருமாள் மலை இளைய பெருமாள் என்கிற பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி கோவில் சித்திரை தேர் திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 21ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்று திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ திருத்தேரோட்டம் நடைபெற்றது. குடவாசல் அருகே திருக்கண்ணமங்கை அருள்மிகு அபிஷேகவல்லி சமேத பக்தவச்சல பெருமாள் ஆலயத்தில் சித்திரை பிரம்மோற்சவ உற்சவத்தில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர்.